கதைகளுக்கு படிக்கிறோங்க. நமக்கு தாங்க இந்த பதிவு. கவனச்சிதறலை நாம் எப்படித்தான் கையாள வேண்டும்? இப்பொழுது இந்த காலத்திலே கவனச்சிதறல்கள் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் சிந்தனைகளை தடுத்து விடுகிறது அல்லவா? ஏதாவது ஒரு விஷயம் கவனத்தோடு செய்யணுங்கிறப்ப நமக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வருது. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன்லேயே நீங்கள் ஒன்று பார்க்கணுன்னு எடுக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பார்க்குறோம், நம்ம எல்லாத்தையுமே மாற்றி விட்டுருது இல்லையா? ஆனால் நம்மளுடைய கவனங்கள் ஒரு இதில் இருந்தால் இது மாதிரி எண்ணங்கள்லாம் வராது. அதை எப்படி நம்ம ஒரு கவனச்சிதறல்களை நம்ம எப்படி கரெக்டாக நம்ம கையாளணுங்கிறத பற்றி கையாண்டோன்னா நம்ம வெற்றி பெற்றுடலாம். அந்த கவனச்சிதறல்களை நம்ம எப்படி நம்ம இது பண்ணலாங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன கதை பார்ப்போமா? நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே, நம்ம ஒரு ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சுங்க. ஒரு புகழ்பெற்ற அங்கே ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் அந்த காலத்தில் ரொம்ப நேரம் தியானம் பண்ணுவார், இது இருப்பார், துறவரத்தை மேற்கொண்டு ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்துட்டு வந்தார். அந்த ஊரில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் என்ன பண்ணார், அவருடைய கடமைகள் எல்லாம் முடித்து குழந்தைகளுக்கெல்லாம் இது பதவி கொடுத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அரசர் துறவரம் மேற்கொள்ளணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. சரின்னு சொல்லிட்டு இந்த முனிவர்கிட்ட கேட்குறாரு. நான் முனிவரிடம் எனக்கு எல்லா கடமையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, எனக்கு துறவரம் மேற்கொள்ளலான்னு வந்துள்ளேன். ஏன்னா முனிவரிடம் கூட துறவரம் அவ்வளவு எளிதில்லைப்பா. அரசருக்கு பல விதங்களையும் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அரசர் பிடிவாதமாக இருந்ததால் சரி ஒரு வழியாக சம்மதிக்கிறார். சரி என்னோட இரு, எப்படி துறவரம் மேற்கொள்ளலாங்கிறத பற்றி அனைத்து வழிகளையும் உனக்கு சொல்லித்தரேன், அமைத்து கொடுத்தேன். அத்துடன் இவர் என்ன பண்ணார், இந்த அரசர் கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்புறம் போயிடுவாங்கன்னு சொல்லி இது அரசருடைய கவனங்களை சிதைக்கடிக்கிற இவருடைய மந்திர சக்தியால் ஒரு அழகிய பெண்ணையும் இவர் உருவாக்குறாரு. உருவாக்கி அந்த பெண்ணுக்கும் இவருடைய இந்த இந்த அரசருக்கு வேண்டிய பணிவிடை செய்யணும், ஆடல் பாடல்கள் செஞ்சு அரசர் மனதை மாற்றணுங்கிறத இது பண்ணி கொடுக்குறாரு. இப்படி இருக்கிறப்ப அரசருக்கும் இது 2 மாதம் ஆகுறது. அரசரும் இந்த பெண்ணும் பழகிறதெல்லாம் இந்த முனிவர் பார்த்துட்டு தான் இருக்காரு, பேசுறது எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஒரு 2 மாதம் போச்சு. 2 மாதம் கழிந்த உடனே 2 பேரும் சேர்ந்து இந்த இருவரும் ஜோடியாக நிற்கிறாங்க அரசர் முனிவர்கிட்ட. முனிவரை எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் சொன்னது. முனிவர் கூட நல்லா சிரிச்சுக்கிட்டு சரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் வாழ்க்கைக்காக சொல்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவர் என்னன்னு கேட்குறாரு. முனிவர் சொல்கிறாரு, முனிவர்கிட்ட இந்த அரசர் சொல்கிறாரு, முனிவரே நாங்கள் நானும் இந்த பெண்ணும் நிறைய பேசினோம், பழகினோம். என்னை அறியாமலே நான் உங்களை பற்றி துறவரத்தையும் பற்றியும் பேசியுள்ளேன். இவருக்கு அந்த துறவரத்தில் மனம் ரொம்ப லயிச்சு விட்டது. இவளும் துறவரத்துக்கு ஆசை வந்துடுச்சு. என்னை எப்படி பெரிய மனது செய்து சீடனாக ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா, அதை போலவே இவளையும் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாரு. உடனே முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. இது என்னடா, துறவரத்தை விட இந்த பெண்ணை உருவாக்கி இவனுடைய துறவரத்தை கெடுக்கணும்னு வச்சிருந்தா அப்பெண்ணையும் துறவரத்துக்கு இழுத்து வந்துள்ளது. எனவே அரசன் என்ன செய்தார் சொல்லி அரசர் என்ன செய்கிறார், துறவரத்தில் என்ன துன்பத்தை கடைபிடித்தார், துறவரத்திற்கு ஏதேது இடைஞ்சல் செய்யும் விஷயங்களை என்னென்ன பண்ணாருங்கிறத கேட்கணுன்ட்டு துறவரத்தின் போது நீங்கள் என்ன உனக்கு துறவரத்தில் இவ்வளோ இதாக இருக்கிறியே, நீ எப்படி அந்த துறவரத்தை முன் வர்றதுக்கு முன்னாடி நீ இது பண்ண சொன்னோடனே நீ உடனே அந்த அரசர் சொல்கிறாரு, முனிவரே நான் துறவரத்திற்கு போகும் முன்னே என்ன பழக்கங்கள் நம் துறவரத்தை கலைக்குமோ அந்த பழக்கத்தை எல்லாம் துறக்க முடிவு செய்துட்டு தான் வந்தேன். அதனால தான் அந்த பெண்ணை பழகியதும் கூட துறவரத்திற்கு தொந்தரவு செய்யாமல் அவருடைய மனத்தை நான் திசை திருப்பினேன். அந்த பெண்ணையும் துறவரத்திற்கு இழுத்து வந்து விட்டது. தன்னுடைய குறிக்கோளை விடாமலே நினைவில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். நான் எதுக்கு வந்தோம், நம்ம துறவரத்துக்கு வந்தோம், அதில் என்ன செய்ய முடியும், அந்த துறவரத்தை நம்ம அதை கவனச்சிதறல்கள் இல்லாமல் நம்ம அதிலேயே இதாக இருந்தால் நம்ம எண்ணத்தில் நம்ம வெற்றி பெறலாம். இந்த கதையை நான் வாழ்விலையும் எத்தனையோ நம்ம அறியாமல் கவனச்சிதறல்கள் வருங்க. அந்த மாதிரி கவனச்சிதறல்களை எல்லாம் இப்படித்தான் நம் கவனத்திற்கு எது சிறகடிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் எந்த காரணங்களால் நாம் திசை திருப்பப்படுகிறோமோ அந்த குறியோந்தான் இருக்கும். நம்மளுடைய குறிக்கோளில் குறியாக இருந்தோன்னே கவனம் பெசராமல் நம் குறிக்கோளில் சிறிய
இதாக இருந்தால் கூட நம்ம முன்னுக்கு வரலாம். அந்த கவனச்சிதறல்கள் இல்லாமல் நம்ம எந்த குறிக்கோளுக்கு போகிறோம், அந்த குறிக்கோளில் வந்து நம்ம சிறப்பாக செய்யணும்னா சுற்றி வருகிற எந்த ஒரு இதையும் நம்ம எடுத்துக்காம நம்மளுடைய குறிக்கோளில் இதாக இருந்தோம்னா நம்ம சிறப்பாக வரலாம். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.